கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆபகூக்கினுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு பாரம். கர்த்தர் செய்ய போவதை ஆபகூக்கு வெளிப்படுத்தி விட்டார். என்ன அது என்று கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் அந்த தேசமானது பாபிலோன் ராஜாவுடைய கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போகிறார். ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள், தேசமெல்லாம் அழிய போகிறது என்கிற உண்மையை இந்த ஆபகூக்கினிடம் தேவன் தெரிவித்த மாத்திரத்தில் மிகவும் மனம் கசந்து அவர் அழுது, முதல் வசனத்தில், ஆண்டவரே, நான் ஒரு காவல் கோபுரத்தில் ஏறி நின்று கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை நான் பாதுகாக்கும் பொழுது ஜெபத்தோடு நான் பாதுகாப்பேன். அப்படி பாதுகாக்கும் பொழுது நீர் வருவீர், நீர் என்னோடு கூட கேள்வி கேட்பீர். அதற்கு நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று முதல் வசனத்தில் தன்னை குறித்தும் தானும் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட சேர்ந்து பாவம் செய்ததாக பாவத்தை சுமந்து கொண்டு தேவனை நோக்கி அவரும் சிந்திக்கின்றார். 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆபகூக் தீர்க்கதரிசியை நோக்கி, ஆபகூக் தீர்க்கதரிசியை, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீ ஒரு பலகையில் பெரிய எழுத்திலே எழுதி அதை உயரமான இடத்திலே வைத்து, இந்த ஜனங்கள் பாவம் செய்கிற ஜனங்கள் பாவம் செய்வதற்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அதை வாசிக்கும்படியாக நீ எல்லாருடைய கண்களுக்கும் காணும்படியாக அதை உயர்த்தி வை என்று சொன்னார். 3ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் சொன்ன தீர்க்க தரிசனம் அத்தனையும் நிறைவேறும், அது தாமதிக்காது, தாமதித்தாலும் அது நிறைவேறிய ஆகும் என்று தேவன் மிக அழுத்தமாக இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகின்றார். இஸ்ரவேலினுடைய பாவம் அவ்வளவு பெரியதா இருந்தது. தேவன் சொன்னபடியே பாபிலோன் ராஜா அதை கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களிலேயே மேலான ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனுடைய மேலான ராஜ்யத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் அடையும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதி எல்லாருடைய கண்களும் செவிகளும் கேட்கும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன தீர்க்க தரிசனம்? தீர்க்க தரிசனங்களிலே மேலான தீர்க்க தரிசனம். அது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நிறைவேறும் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். நம்முடைய கண்கள் எல்லாம் அதை வாசிக்கட்டும், கேட்கட்டும். நம்முடைய ஓட்டம் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால், இன்றே ஓடுகிற அனைவரும், நாம் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் வாசிக்கின்றோம், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். நாம் அதை வாசித்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஓட்டம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? பாவத்தை நோக்கியா, பரிசுத்தத்தை நோக்கியா? ஆண்டவர் உயர்த்துகிறார் நம்முடைய வார்த்தையை. இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.